ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டாய் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதம் இல்லை 2 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் முன்னாடியே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடச்சோம். நாங்கள் 1 மாதம் முன்னாடியே புக் பண்ணோம், எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. அண்ட் போகிறதுக்கும் புக் பண்ணோம், வரதுக்கும் புக் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் சீட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது. செகண்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உட்கார்றக்கும். சில சீட் நல்லா இருக்கும், சில சீட் கொஞ்சம் பெட்டர் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான விஷயம். ஏன்னா உங்களுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். காலையில் 7:10க்கு ட்ரெயின் கிளம்பும் மேட்டுப்பாளையத்துலேருந்து. அந்த ஸ்டேஷன் கடைசி பிளாட்ஃபார்மில் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக கேட்டு கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது கரெக்டாக எங்களுக்கு தெரில. அப்புறம் கேட்டக்கப்புறம் தான் அந்த சைடு நிற்கினாங்க, போய் கண்டுபிடிச்சி கடைசியில் ஏறிட்டோம். ட்ரெயினை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குற ட்ரெயின்லாம் தவிர்த்து இது கொஞ்சம் கலரிஷ் ஆகும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த புகை வருது, தண்ணி தெரிகிறது, ஸோ எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் சவுண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ரெயின்லாம் பார்த்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 4 பெட்டி தான் இருக்குது. 4 பெட்டிலையும் எல்லாருமே ஏறிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, கடைசி நேரத்தில் கூட சில பேருக்கு கிடைக்குது. ஏன்னா பாதி பேர் வரல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக அங்கே லாஸ்ட்டாக கன்ஃபார்மாக இருக்கிறவங்கள ஏற்றிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்காக நான் டாய் ட்ரெயின் புக் பண்ணி டாய் ட்ரெயினில் நாங்கள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் கிளம்பிருச்சு. ட்ரெயின் நல்லா போகுது, ஸ்லோவாக போகுது. போயிட்டு உங்களுக்கு இடையில வீடியோ என்னடா வீட்டுல இருந்து நாங்க வண்டியில கிளம்புனோம். காலையில 5:30க்கு வண்டியில கிளம்பிட்டு இங்க வந்துட்டோம். டாய் ட்ரெயினில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் மலைக்கு ஏறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே அதோட சீனரியோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பைக்கில் போகும்போது எந்த அளவுக்கு 2 சைடும் பார்த்துட்டு சரி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி ட்ரெயினில் இந்த ஸ்லோ மோஷனில் அந்த ட்ரெயினோட சவுண்டில் போகும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது நீங்கள் அதில் போனால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஹாய், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் ஆன கல்லார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் போயாச்சு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு டிடிஆர் வந்தாரு. டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்க்க தான் பாருங்க. மழைலாம் தெரியுது, அங்கே எல்லாமே தெரியுது, நல்லா இருக்கு. ஆனால் ட்ரெயின் வந்துட்டு 1 2 3 4 5 6 பெட்டி தானே ஒன்று ட்ரெயின். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. மறக்காமல் நீங்கள் ஸ்நாக்ஸ் நிறையா எடுத்துகிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. 3 வடையே 50 ரூபா அப்படிங்கிறாங்க. அது ஜாஸ்தி தான், என்னன்னு தெரில. ஒருவேளை நார்மலாகவே அங்கே அதான் ரேட்டு போல். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனனால எங்களுக்கு அது தெரில. அதாவது இந்த ட்ரிப்பில் முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சுற்றுலையுமே நம்மளை வந்து ஒவ்வொரு டனலுக்குள்ளே கூட்டு போவாங்க. அதில் அடிக்கிற எக்கோஸ், லைட்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் உள்ள எல்லாருமே சவுண்ட் விடும்போது நமக்கு அந்த வைப் வந்து ரொம்ப சூப்பராகவே தெரியும். எவ்வளோதான் நம்ம பைக்கில் எவ்வளோ மலைக்கு உச்சியில் போய் நின்று கீழே பார்த்து அவ்வளோ பலமாக இருந்தாலும், இந்த வண்டியில் நம்ம ஸ்லோவாக போகும்போதும் அங்கே கொடுக்குற அவங்க மக்களோட சவுண்டு, நம்ம அவங்க கொடுக்குற அந்த வைப் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்க்குற சினரியோ எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹில் க்ரோவ். இவங்க வந்து என்ன அப்படின்னா, ஒரு 4 இடத்துல 5 இடத்துல ஸ்டாப் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். ஸோ அதுக்கெலாம் ப்ராப்ளமே இருக்காது. நாங்கள் நின்ன ஸ்டாப்ல இந்த ஸ்டாப் தான் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் கீழேருந்து அந்த மேலே அந்த மலையை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ சூப்பராகவே இருக்கும். அந்த மலைக்கு கீழே நீங்கள் நிற்கிற மாதிரி இந்த ஆங்கிள் சூப்பராகவே தெரியும். ஸோ இங்கே வேற லெவலில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். உண்மையிலே ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் இது. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3வது ரன்னிமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வியூ தான். ஸோ இதை சுற்றி நீங்கள் பார்க்குற அந்த வியூ வந்து வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த டாய் ட்ரெயின் எதுக்கு நீங்கள் வரணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வியூக்காக தான் வரணும். ட்ரெயின் ஸ்லோவாக இருந்தாலும் பார்க்க வேண்டிய இடம் வந்து பிளேஸ் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஆனால் என்ன, ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்டாப்பில் ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது ப்ராப்ளமே கிடையாது. வர்றப்போ கொஞ்சம் ஃபுட்டு கையில் எடுத்துக்கோங்க. பேசிக்காக உங்களுக்கு மணி சேவிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டாய் ட்ரெயினை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்த்தான டாய் ட்ரெயின் தான். இன்னும் அடுத்த எந்த ஸ்டாப்புன்னு தெரில. அங்கே போய் நான் அடுத்த வீடியோ போடுறேன். பாய். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குன்னூர் ஸ்டேஷன் வரணும். குன்னூரில் மட்டும் தான் சாப்பிட்ற கொஞ்சம் டைம் எக்ஸஸாக கிடைக்கும். அண்ட் இன்ஜினையும் மாற்றிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்லோவாக வந்திருப்போம். குன்னூர்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிருப்போம்.
மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. ஆனால் குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு 6 ட்ரெயின் விடுறாங்க. ஸோ நீங்கள் அதில் எதில் வேணால் மாறி. லவ்டேல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் உண்டுங்க ஊட்டிக்கு முன்னாடி. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினச்சி ரொம்ப ஈகராக போயிருந்தேன். பட் நாங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை. நிப்பாட்டிட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே வண்டி எடுத்துட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாங்க. அதனால அங்கே நிப்பாட்டவும் இல்லை, பெருசாக இது பண்ணவும் இல்லை. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரிப்பும் முடிஞ்சிச்சு, ஊட்டிக்கு வந்தாச்சு. நல்லா இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டாய் ட்ரெயினோட மொத்த வீடியோவுமே லாக் எடுத்தாச்சு. ஸோ டாய் ட்ரெயினோட எல்லாமே மொத்தம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. வேறு எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை நாங்கள் எப்படி போயிருந்தோம் அப்படின்னா, போகும்போதே நாங்கள் வந்து டாய் ட்ரெயினில் போயிட்டு வரும்போது டாய் ட்ரெயினில் வந்துருந்தோம். சில பேர் தங்கிட்டு வருவாங்க. பட் ரிட்டர்ன் நீங்கள் டாய் ட்ரெயினில் வரும்போது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக குன்னூர் டு மேட்டுப்பாளையம், அவ்வளோதான். அதுக்கு நடுவில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கே மேட்ச் ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய். அது